Hi friends, welcome to my channel. Exercise 5.2 ல இருக்க 8 sum. The line through the points, ரெண்டு points கொடுத்துட்டாங்க, is perpendicular to the line through the point, இன்னும் ரெண்டு point கொடுத்துட்டாங்க. Find the value of x ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம x ஓட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். So, first ஒரு line. ஓகேவா? இது a and b ன்னு எடுத்துக்கலாம். இந்த points ஓட வேல்யூ -2, 6 and 4, 8. is perpendicular to the line through the point ன்னு கொடுத்திருக்காங்க. இன்னொரு லைன் AB க்கு perpendicular-ஆ இருக்கு. So இது C and D. C ஓட வேல்யூ 8, 12 and D ஓட வேல்யூ x, 24. First slope of AB கண்டுபிடிக்கலாம். Slope of AB which is y2 minus y1 by x2 minus x1. இது x1, y1, x2, y2. Values எடுத்து copy பண்ணிக்கலாம். y2 ஓட value 8 minus y1 ஓட value which is 6. x2 ஓட value which is 4 minus x1 ஓட value which is minus 2. 8 minus 6 which is 2 minus minus plus ஆயிடும். So 4 plus 2, 6. Next slope of CD கண்டுபிடிக்கலாம். So slope of CD which is இது x1 y1 இது x2 y2. ஓகேவா? x1 y1 x2 y2. values copy பண்ணிக்கலாம். 24 minus 12 by x minus 8. ஓகேவா? So 24 minus 12 12 by இது அப்படியே வந்துரும். இதை நம்ம m1 ன்னு எடுத்துக்கலாம், இதை m2 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கொஷின்ல என்ன சொல்லிட்டாங்க, இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ AB is perpendicular to CD. ஸோ m1 into m2 ரெண்டு வேல்யூ ஈக்குவல் டு -1. பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா -1 வரும். ஸோ m1 ஓட வேல்யூ which is 2 by 6 இருக்கு into m2 ஓட வேல்யூ 12 by x minus 8 equal to -1. இதை கேன்சல் பண்ணலாம். 1 டைம் இதை 3 டைம் கேன்சல் பண்ண முடியும். 3யும் 12 வந்து 4 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 4 இந்த x minus 8 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா 1 கூட மல்டிப்ளை ஆகிடும். ஸோ x minus 8. ஓகேவா? ஸோ 4 is equal to இந்த -1 உள்ள மல்டிப்ளை ஆகும்போது -x plus 8 ஆகிடும். ஸோ எக்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோன்னா ப்ளஸ் ஆகிடும், 4 அந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ 8 minus 4 which is 4. எக்ஸோட வேல்யூ 4. 9th sum. Show that the given points forms a right angle triangle and check whether the satisfied Pythagoras theorem. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் ஏபிக்கு, பிசிக்கு அண்ட் ஏசிக்கு. ஓகேவா? ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஸோ ஸ்லோப் of AB. So the x1 y1 x2 y2 formula y2 minus y1 by x2 minus x1. y2 oda value -3, y1 oda value which is -4, x2 oda value 2 and x1 oda value 1. Okay va? இந்த minus உள்ள போகும்போது +4 ஆயிடும் by 2 minus 1 which is 1. Okay va? So இது ரெண்டுத்தையும் நம்ம subtract பண்ணனா நம்மளுக்கு 1 by 1 இருக்கும். ஃபைனலாக நம்ம 1 எழுதுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி. சேம் y2 minus y1 by x2 minus x1. இது x1 y1, இது x2 y2. வேல்யூஸை காப்பி பண்ணிக்கலாம். -7 minus y1 ஓட வேல்யூ which is -3. ஓகேவா? x2 ஓட வேல்யூ 4 minus x1 ஓட வேல்யூ which is 2. ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். -7 plus 3 by இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் 2ன்ற வேல்யூ இருக்கும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் 7ல் 3 சப்ராக்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் 4 இருக்கும் by 2. பெரிய நம்பரோட சைன் மைனஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு -2ன்ற ஆன்சர் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏசி.
Same formula, y2 minus y1 by x2 minus x1. x1 y1, x2 y2. ஓகேவா, வேல்யூஸை காப்பி பண்ணிக்கலாம். minus 7 y2 ஓட வேல்யூ and minus 4 which is y1 ஓட வேல்யூ. ஓகேவா, minus 4 by x2 ஓட வேல்யூ which is 4 minus x1 ஓட வேல்யூ 1. So minus 7 minus into minus plus ஆயிடும் plus 4 by 4 minus 1 which is 3. மேல 7 minus 4 3 இருக்கும் minus 3 கீழே ஒரு 3 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா நம்மளுக்கு minus 1 என்ற வேல்யூ இருக்கும். So product of ABயும் ACயும் நம்ம multiply பண்ணும் போது நம்மளுக்கு minus 1 என்ற வேல்யூ வரும். So slope of AB cross slope of AC equal to minus 1. So AB ஓட வேல்யூ 1 cross AC ஓட வேல்யூ minus 1. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு minus 1 என்ற ஆன்சர் வரும். So ABC ஓட வேல்யூவை நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல வரையலாம். A which is 1 comma minus 4, B which is 2 comma minus 3 and C which is 4 comma minus 7. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்க 1 into minus 1 is equal to minus 1 வந்துட்டாலே therefore AB வந்து perpendicular to AC ன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அதை எழுதிடலாம். AB is perpendicular to AC. ஓகேவா, ஸோ ABC வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். angle A வந்து 90 degree. So angle A is equal to 90 degree. இப்போ AB and BC and CA என்ற வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு. அப்பதான் பித்தாகரஸ் தியரம்ல போட்டு நம்ம சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். So AB ஓட வேல்யூ root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. x2 ஓட வேல்யூ 2 minus 1 the whole square plus minus 3 minus minus 4 the whole square. இதை சால்வ் பண்ணனா நம்மளுக்கு 1 square வரும் plus இதை சால்வ் பண்ணா 1 square வரும். So 1 square 1 தான். So 1 plus 1 root 2 என்ற வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் AC கண்டுபிடிச்சிடலாம். இது x1 y1 இது x2 y2. டைரக்டா எடுத்து எழுதிடலாமா? 4 minus 1 the whole square plus minus 7 minus minus of 4 the whole square. So 4 minus 1 which is 3 the whole square இருக்கும். இந்த minus into minus plus ஆயிடும். 7 minus 4 is also 3 3 square இருக்கும். ஓகேவா, minus 3 equal to 3 square பண்ணா 9 ஆயிடும். minus 3 square பண்ணாலும் 9. So 9 plus 9 which is 18. Next BC. Okay. So BC equal to root of 4 minus 2 the whole square plus minus 7 minus minus 3. Minus 7 minus minus 3. இது எல்லாமே square. 4 minus 2 2 இருக்கும் 2 square minus into minus plus ஆயிடும். So 7ல 3 subtract பண்ணிட்டா நம்மளுக்கு 4 இருக்கும் which is minus 4 the whole square ன்ட்டு. So 2 square பண்ணா 4 and 4 square பண்ணா 16. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு root 20 வரும். இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் எடுத்து பித்தாகரஸ் தியரம்ல போடலாம். BC square is equal to AB square plus AC square. ஓகேவா, BC square வேல்யூ வந்து 20 square equal to AB ஓட வேல்யூ வந்து root 2 square plus AC ஓட வேல்யூ வந்து root 18 square. Square root 2 square root 2 square root 2 cancel ஆயிடும். So இங்க 20 இருக்கும். 18 plus 2 also 20. So அவங்க கேட்டதை நம்ம proof பண்ணியாச்சு. It is verified எழுதிடுங்க.
9th செகண்ட் சப்டிவிஷன் LM என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இங்கேயும் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு LMக்கு ஸ்லோப் ஆஃப் LM ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. இது x1 y1 x2 y2 வேல்யூஸ் எடுத்து காப்பி பண்ணிக்கலாம். 12 minus 5 by 9 minus 0. So 12 minus 5 which is 7. இங்க 9 என்ற வேல்யூ வரும். Next slope of MN. Same formula y2 minus y1 by x2 minus x1. இது x1 y1 x2 y2 values copy பண்ணிக்கலாம். 14 minus 12 by 3 minus 9. 14 minus 12 வந்து 2. 3 minus 9 which is minus 6. So the cancel பண்ணா 1 by 3 வரும். So 1 by minus 3. Next slope of LM. x1 y1 x2 y2. So formula y2 minus y1 by x2 minus x1. So y2 oda value 14 minus y1 oda value 5 by 3 minus 0. So 14 minus 5 9 கீழே 3 இருக்கும். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம் 3 times. இப்போ ஸ்லோப் ஆஃப் MN-ஓட வேல்யூவும் ஸ்லோப் ஆஃப் LM-ஓட வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு -1 வருது. ஸோ பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் MN இன்டூ ஸ்லோப் ஆஃப் LM -1 by 3 இன்டூ 3. 3 கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு ரிமைனிங் -1 என்ற வேல்யூ வரும். ஸோ -1 வந்துட்டாலே therefore they are perpendicular. எது perpendicular இருக்கு? MN is perpendicular to LN. இப்போ LMN ஓட வேல்யூ ஒரு ட்ரையாங்கிளில் வரைஞ்சிக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் NLM. ஸோ N தான் 90 டிகிரி. ஓகே, இதோட வேல்யூ 3,14 and 0,5 9,12. ஓகேவா? வேல்யூஸ் எப்படி வேணால் எழுதலாம், ஆனால் ஆன்டி கிளாக் வைஸே எழுதுங்க. ஓகே, ஸோ MN கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இது x1 y1, இது x2 y2. வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். 9 minus 3 which is 6 வரும். 6 ஸ்கொயர் பண்ணால் 36 plus 12 minus 14 which is 2 வரும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 40. நெக்ஸ்ட்டு NL ஈக்குவல் டு x1 y1 x2 y2. ஓகேவா? 3 minus 0 3 தான். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 plus 14 minus 5 which is 9. 9 ஸ்கொயர் பண்ணால் 81. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 90 ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு LM. ஓகேவா? x1 y1 x2 y2. So LM 9 minus 0 which is 9. 9 square பண்ண 81 plus 12 minus 5 which is 7. 7 square பண்ண which is 49. So 81 plus 49 which is root 113 இருக்கும். இப்போ Pythagoras formula எழுதிக்கலாம். LM square equal to MN square plus NL square. LM ஓட வேல்யூ root 130 equal to MN ஓட வேல்யூ which is 40 square போட்டுக்கோங்க plus LN ஓட வேல்யூ which is root 90 the whole square. square root 2 square root 2 square root 2 cancel ஆகிடும். இங்கே 113 இருக்கும். 40 plus 90 which is also 130. So it is verified.